ஹலோ குக்கீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான மிஸ்டீரியஸான அனிமே ஹெவன் அஃபிஷியல்ஸ் பிளஸிங்கோட சீசன் 1 எபிசோட் 1 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்க இந்த அனிமேவை நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளூ ஹார்ட்டை போட்டு விடுங்க. இல்லங்க எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா ரெட் ஹார்ட்டை போட்டு விட்டுருங்க கைஸ். வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஒரு பிரைட பல்லக்குல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எங்க போறாங்கன்னா யூஜின் மவுண்டன்ல தாங்க இருக்காங்க. அதுவும் நைட் சமயத்துல பிரைட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த பொண்ணை தூக்கிட்டு போற அந்த வீரர்கள் எல்லாருமே ஃபைட்டிங்ல இறங்குறாங்க. ஒரே பிளட் ஷெட்டா இருக்கு. உள்ள இருக்க இந்த பொண்ணுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி அவ கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு கை அவளை பிடிக்குதுங்க. ஓகே, யாரோ நம்மள காப்பாத்த தான் போறாங்க அப்படின்னு பார்த்தா உடனே அவளை கொடூரமான முறையில கொல்லப்படுறாங்க. சோ இந்த ஓபனிங்க்கு அப்புறமா ஹெவன் ரெல்ம காமிக்கிறாங்க. இந்த ஹெவன்ல புதுசா யாரோ ஒருத்தர் அசெண்ட் ஆக போறாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் அசெண்ட் ஆகும் போது அந்த ஹோல் இடமே அப்படியே அதிர்வுல இருக்கு. யாருடா இது யாருடா இதுன்னு சொல்லி எல்லாருமே ஈகரா காத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பையனை அங்க பாக்குறாங்க. இந்த பையனை பார்த்த அடுத்த செகண்டே அடைச்ச இவன் தானா, நான் கூட வேற யாரோ நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவனை பார்த்து கலாய்ச்சிட்டு சிரிச்சிட்டு போறாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் தான் நம்மளோட ஹீரோ ஷீலியன். அண்ட் இவன் ஹெவனுக்கு 3வது முறையா அசெண்ட் ஆகி வந்திருக்கான். சோ இந்த அசென்ஷனுக்கு அப்புறமா இவனோட அசிஸ்டன்ட், அவளோட பேர் தான் லிங்வென். அவ என்ன பண்றா, இங்க பாருங்க, நீங்க அசெண்ட் ஆகும் போது நிறைய டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாம் நீங்க தான் பே பண்ணணும். ஆல்ரெடி நாங்க இதை சரி பண்றதுக்கான நிறைய ஏற்பாடுகளை பண்ணிட்டேன். ஆனா நீங்க ஒரு காடோட பேலஸையே அழிச்சிட்டீங்க. சோ அதுக்காக நாங்க வேற ஒரு பேலஸ்க்கு அவங்கள ரீலோகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நீங்க ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. அந்த அவார்டு எதுக்கு தெரியுமா? மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் டு பி பேனிஷ்ட் டு தி மார்டல் ரெல்ம். அந்த ஹெவன் அஃபிஷியல் வேற யாரும் இல்ல, நீங்க தான். உங்களை மார்டல் ரெல்ம்ல அனுப்புறதுக்கு எல்லாருமே ஓட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல கண்டிப்பா செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் இல்ல. ஏன்னா உங்க ஒருத்தவங்களை மட்டும்தான் அவங்க மார்டல் ரெல்ம்க்கு அனுப்பவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, உங்களுக்கு 8.88 மில்லியன் மெரிட்ஸ் கிடைக்கணும். அது கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்குன்னு தனி பேலஸ் இங்க கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம உங்களால ஏற்பட்ட எல்லா டேமேஜ்க்கும் நம்ம அதுக்கு பே பண்ண மாதிரி ஆகிடும். ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு வழி ஒண்ணு வச்சிருக்கேன். சோ இந்த கேஸ சால்வ் பண்றது மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மெரிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ இந்த அசிஸ்டன்ட் உடனே என்ன பண்றா, ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் அரே மூலியமா எல்லாருக்கூடயும் ஒரு மீட்டிங்க ஒண்ணு போடுறாங்க. இங்க நடுவுல நின்னுட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ. அவ எல்லாருக்கும் முன்னாடி நின்னுக்கிட்டு நம்ம ஷீலியன் அப்படின்ற இந்த காடோட சேர்ந்து எல்லார்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்க எல்லா காட்ஸ் கிட்டயும் நான் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். இவங்க இப்போ ஒரு மிஷனுக்கு போயாகணும். ஆனா இவங்க தனியா போக முடியாது. சோ இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு சில ஆட்கள் வேணும். நீங்க யாராவது நீங்க வச்சிருக்க ஒரு சில ஆட்களை இவங்களுக்கு ஹெல்ப்பரா அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அடுத்த செகண்டே ஒவ்வொரு காடும் என்னது போயும் இவனுக்கா நான் பண்ணணும், இவனை எந்த ஹெல்ப்பும் இல்லாமலே மார்டல் ரெல்ம்க்கு நீங்க அனுப்பி விட்டுறலாம். அதை அனுப்பிச்சாலே நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். அண்ட் கண்டிப்பா யாருமே எனக்கு தெரிஞ்சு வில்லிங் ஆக மாட்டாங்க. அண்ட் நீ வேற என்னோட பேலஸையே அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க, இதுல உனக்கு வேற நான் ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லி எல்லா காட்ஸுமே இவனை டோட்டலா வெறுக்கிறாங்க. வெறுக்கிறது மட்டும் இல்லைங்க, இவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. இவனெல்லாம் எதுக்குடா ஹெவனுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு பேசுறாங்க. இந்த மீட்டிங் ஒரு அட்டர் ஃபெயிலியரா ஆனதுனால இந்த அசிஸ்டன்ட் இவ என்ன பண்றானா, உங்களுக்கு ஒரு மிஷன் ஒண்ணு தரேன், இது நீங்க முடிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மெரிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மிஷன் என்னதுன்னா, மார்டல் ரெல்ம்ல நிறைய பேரு ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷ் என்னதுன்னா, ஹெவன்லி அபிஷியல்ஸ் ப்ளீஸ் கீழே வந்து எங்களுக்காக இந்த ஈவில் கோஸ்ட் பண்ற அட்டகாசத்தை தயவு செய்து சரி பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த மிஷனுக்கு நீங்க அசிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து வர எல்லாமே உங்களுக்கு மெரிட் பாயிண்ட்ஸா கன்வெர்ட் ஆகி உங்களோட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கே ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடும். சரி, நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் வெப்பன்ஸ் வேணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ட் இவன் என்ன சொல்றான், நான் ஆல்ரெடி 2 டைம் பேனிஷ் ஆகிட்டேன் இங்க இருந்து, அதனால என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. சோ நீங்க எனக்கு வெப்பன்ஸ் கொடுத்தாலும் அது யூஸ்லெஸ் தான். நான் தனியாவே இந்த மிஷனை எடுத்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்மளோட ஹீரோ யூஜின் மவுண்டனுக்கு போறாங்க. அங்க ஒரு டீ ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. அங்க போயிட்டு இவனுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வாங்கலான்ட்டு போறான். அப்பதான் இவனை ஒரு சில்வர் பட்டர்ஃபிளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இது என்னடா இது, இந்த கலர்ல பட்டர்ஃபிளை நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல தான் 2 வாலண்டியர்ஸ் இவனை நோக்கி வராங்கங்க. அவங்க பேர் என்னதுன்னா நன்ஃபெங் அண்ட் ஃபியூயாவ். சோ இவங்க 2 பேரும் ஓகே, நாங்க உங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன், சோ இந்த மிஷனை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் சேர்ந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னதுன்னா, இந்த 2 வாலண்டியர்ஸ்க்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது போல. ஏன் காடு தான் பெருசு, ஏன் காடு தான் பெருசு அப்படின்னு சொல்லி 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க இப்படி அந்த மிஸ்ஸிங் பிரைட் விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துலதான் ஒரு பல்லக்கு ஒண்ணு போகுதுங்க. யாரடா இது அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு இவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஒரு பொண்ணு என்ன பண்றா, தயவு செய்து இன்னொரு ஒரு பிரைடோட வாழ்க்கையும் நீங்க அழிச்சிடாதீங்க, இது ரொம்பவே மோசமான ஒரு செயல், இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பல்லக்குல இருக்க அந்த பிரைடை இவ இழுக்க பாக்குறா. பார்த்தா அது ஒரு பொம்மை தலைங்க. அங்க இருக்கிற ரவுடி பசங்க என்ன சொல்றானுங்க, இங்க பாரு, அந்த ஈவில எப்படியாச்சும் நாங்க அழிச்சே தீருவோம், அதுக்குதான் பொம்மை மாதிரி இந்த பல்லக்குல வச்சு நாங்க கூட்டிட்டு போறோம், கண்டிப்பா நாங்க அதை அழிச்சு எல்லா மணியவும் நாங்களே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு ரொம்பவே ஆவேசப்படுறாங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, உங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து அப்படின்னு சொல்றா. அண்ட் இவனோட பேர் தான் ஷாயிங். ஆனா இவ என்னதான் கத்தி கதர்னாலும் அங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட இந்த பொண்ணோட பேச்ச கேட்கவே மாட்டாங்க. உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த குரூப்போட லீடர் இந்த பொண்ணை அசால்ட் பண்ண வராங்க. அந்த சமயத்துலதான் ஷீலியன் போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறான். இவன் களத்துல இறங்கின உடனே அந்த 2 வாலண்டியர்ஸ்மே அவங்களோட பவர்ஸ்ல கொஞ்சம் தான் காமிக்கிறாங்க. அதுக்கே அவனுக்கு பயந்து போய் ஓடிடுறாங்க. சோ இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட ஹீரோ அண்ட் அந்த 2 வாலண்டியர்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபென்ஷிங் அப்படின்ற அந்த காடோட டெம்பிள்ல ஷெல்டர் எடுத்துக்க நினைக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணலான்ட்டு ஒன்னொன்னா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இந்த 2 வாலண்டியர்ஸ்மே இந்த காடோட ரெப்புடேஷனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த காட் மேல் ஃபர்டிலிட்டிக்கான காட், அது மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்கள் இந்த காட் மேல ரொம்பவே நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. சரி, இத பத்தியே பேசுங்கடா அப்படின்னா இவனுங்க 2 பேரும் சும்மாவே இருக்க மாட்டானுங்க. இவங்க என்ன பண்றானுங்க, நான் இதுக்கு முன்னாடி ஷீலியனோட அசிஸ்டண்டா இருந்திருக்கேன், நான் தான் கெட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அட போங்கடா, உங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, நீங்க பேசி தொலைச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷனை இன்டரப்ட் பண்ணி நாம உடனே ஒரு பிளான ஒண்ணு போட்டாகணும். எப்படியாச்சு அந்த கோஸ்ட நாம லூர் பண்ணி வெளியில கொண்டு வந்தாதான் நம்மளால அதை அழிக்க முடியும்னு பேசுறாங்க. அப்பதான் இந்த வாலண்டியர்ஸ்க்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருது. ஓகே, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மேன பிரைடா மாத்தி அந்த ஃபாரஸ்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடலாம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பா அந்த பேய் வந்துரும், வந்த உடனே நாம சண்டை போட்டு அதை அழிச்சிடலாம்னு பேசுறாங்க. சரி, எந்த பையன் இந்த மாதிரி டாஸ்க்கு எல்லாம் ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதுதான் அவன் கண்ணை காமிக்கிற ஒரு ஆள் நம்மளோட ஹீரோ ஷீலியன் தாங்க. சரி, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபுல் மேக்கப் போட்டு கேர்ளா மாத்தி இந்த மிஷனுக்காக ரெடி ஆகுறாங்க. இவங்க ரெடி ஆனதுக்கு அப்புறமா அகைன் இவனை பல்லக்குல தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது சடனா ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு கேக்குதுங்க. இந்த ஃபாரஸ்ட பார்க்கவே ரொம்ப கிரீப்பியா இருக்கு. இவங்க உள்ள போக ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வுல்ஃப்ஸ் அப்புறம் பேஸ் ஸ்லேவ்ஸ் இவங்களை பார்க்கவே ஜாம்பிஸ் மாதிரி இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த பல்லக்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் காட் ஆச்சே அப்படின்னு சொல்லி அந்த வாலண்டியர்ஸ் 2 பேருமே இவங்கள ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ஸ்டாப்பே ஆகாம எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்குங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றான், இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் இந்த இடத்தை விட்டு போகுங்க, கண்டிப்பா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நான் வருவேன், பட் உங்களோட உயிர் தான் இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையுமே இவன் வெளியில போக சொல்லிடுறாங்க. சோ இவங்களும் வேற வழி இல்லாம 2 பேரும் வெளியில போயிடுறாங்க. அந்த சமயத்துல இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு ஹேண்ட் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இவனுக்கே பயமா இருக்கு, இந்த ஹேண்ட் ஏதாச்சும் பேயா இருக்குமா, எனக்கே ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பல்லக்கோட கர்டனை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க இருக்கிறது ஒரு அழகான பையன். அவனோட பேரு தான் வாஷங். சோ உடனே இவன் அவனோட கையை எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான் அந்த கிரீப்பியான ஃபாரஸ்ட்ல. இவங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது தாங்க நிறைய பிளாஷ்பேக் வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே ஒரு பாஸ்ட் அப்படின்ட்டு தான் நமக்கு தோணுது. அது என்னதுன்னா, இவங்களை சுத்தி ஒயிட் பட்டர்ஃபிளை அகைன் பறக்க ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஷென்லா அப்படின்ற ஒரு கிங்டம்ல எல்லாராலையும் போற்றப்பட்ட மதிக்கப்பட்ட ஒரு கிரவுன் பிரின்ஸ் இருந்தான். அவன் கிங்டம்ல இருக்க எல்லாருமே ஒரே ஹார்ட்டோட பாசத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு கதை ஒண்ணு சொல்லப்பட்டது. இந்த பிரின்ஸ் ஒரு சின்ன பையன்
அடிபட்டு வானத்துல இருந்து விழுந்துகிட்டு இருக்கும்போது அழகா ஒரு ஏஞ்சல் மாதிரி போய் இந்த கிரவுன் பிரின்ஸ் அந்த பையனை காப்பாத்தினாங்கன்ற ஒரு கதை ஒண்ணு சொல்லப்படுதுங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கிரவுன் பிரின்ஸ் நம்மளோட ஹீரோ தாங்க. இப்படி தன்னோட கிங்டத்தை இவன் ரொம்ப நல்லபடியா பாதுகாத்துக்கிட்டு இருந்ததுனாலதான் ஹெவனோட அபிஷியலுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்பவே அரிது. அது மட்டும் இல்லாம இவனோட ஃபியூச்சர் ஒரு பெரிய பிரைட்டான ஒரு விஷயத்தை தான் நமக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிதான் இவனை ஹெவன்லி அபிஷியலா மாத்தினாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கிரவுன் பிரின்ஸ்க்கு நிறைய வீர சாகசங்கள் பண்ணிருக்காங்க. ஒரு தனியா ஒரு பெரிய டீமனை 3 செகண்ட்ல அழிச்சும் இருக்காங்க. இப்படிப்பட்ட வீர சூரர் தான் இப்போ 3வது டைம் அசெண்ட் ஆகி எல்லாராலையும் ஒரு லாஃபிங் ஸ்டாக்கா ஆக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இதெல்லாம் எப்படி ஏன் நடந்துச்சு அப்படின்ட்டு இப்போதைக்கு நமக்கு தெரியவும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஃபாரஸ்ட்ல இப்போ இவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது இந்த பிளாஷ்பேக்ஸ் எல்லாமே இவனுக்கு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு பக்கத்துல இருக்கிறது டீமனா இல்ல நார்மலான ஒரு பையனானே தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தாங்க அகைன் உல்ஃப் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வருது. ஆனா இவன் பக்கத்துல இருக்க ஹுவாஷங் ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்ச உடனே அதுங்க எல்லாமே பயந்து தெரிச்சு ஓடிடுதுங்க. சோ இந்த மிஸ்டீரியஸான பையன் யாரு, இது எல்லாத்தையும் பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.